السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அவருடைய பால்குடி பருவம் சம்பந்தமாக பேச ஆரம்பித்து தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. மனிதனுக்கு நாம் அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றி உபகாரம் செய்யுமாறு உபதேசித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஹமலத்து உம்முஹு, அவருடைய தாய் அவனை சுமந்தால், வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்து. அதாவது கர்ப்பத்தில் தாய் குழந்தையை சுமந்திருக்கிற போது அவளுக்கு ஏற்படுகிற சிரமங்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவன் காலமெல்லாம் அதற்காக அவன் அவளுக்கு உபகாரம் செய்தாலும் அவன் உண்மையில் அந்த கர்ப்ப காலத்தில் அந்த தாய் அவனை சுமந்ததற்கு நன்றி செலுத்தியதாக ஆக முடியாது. அதாவது தனியாக அல்லாஹ் அந்த கர்ப்ப காலத்தில் தாய் சுமந்தாள் என்றெல்லாம் சொல்றான். சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்து அந்த தாய் அவள் உட்கொள்கிற உணவு அந்த குழந்தைக்கான உணவாகவே அவள் தேர்ந்தெடுத்து உண்ணுவாள். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, நாம் நம்முடைய ஏதாவது நாம் எடுத்துக்கொண்டால் அது கர்ப்பத்திலே இருக்கிற போது அந்த குழந்தைக்கு சிரமம் ஆகிவிடுமோ என்கிற காரணத்தினாலேயே அவர்களுடைய உணவு உட்கொள்வது, அவருடைய நடை எல்லாம் குழந்தைக்காக என்று பார்த்து நடக்க வேண்டும். ஏதாவது விழுந்து விட்டால் என்னுடைய வயிற்றில் இருக்கிற என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடும் என்றே அவள் கருதுவாள். அதுதான் அல்லாஹ் சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்து அவள் பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கிற போது அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது, பனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். இதோ இந்த பேரித்த மரத்துக்கு அருகாமையிலே அதன் மரத்தடியிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், அங்கிருந்து ஒரு ஊற்று வரும் என்று அல்லாஹ் சொல்லுவோம் குர்ஆன்ல. வஹுஸி இலைகி பிஜிதின் நஹலத்தி துஸாகித் அலைகி ருத்தபன் ஜனியா. அந்த பேரித்த மரத்தை உழுக்குங்கள், அதிலிருந்து வருகிற பழத்தை நீங்கள் உட்கொள்ளுங்கள், இந்த வானத்தை பருகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்போ கர்ப்ப காலத்தில் இருக்கிற போது அந்த தாய்மார்களுக்கு சத்தான உணவுகள் அவசியம். அது பேரித்த பழம் மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் அதை உட்கொண்டார்கள். பேரித்த பழத்தில் இரும்பு சத்துக்கள் அதிகம் என்று அல்லாஹ் சொல்லுவோம். சரி, ஆக கர்ப்பத்தில் இருக்கிற தாய் தன்னுடைய குழந்தைக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்கிற உணவுகளையே சாப்பிட வேண்டும் என்ற கருத்திலே அவள் சாப்பிடுவது தனக்காக இல்லாமல் தன் குழந்தைக்காக என்றே அவள் சாப்பிடுவாள். ஆனால் சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்து அவள் பெற்றெடுத்தால் தாய்ப்பால் கொடுக்கிற முடிவடையும் காலம் 2 வருடம் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இன்னொரு வசனத்தில் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வலஅத்துஹு குர்ஹா. அதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார், தாய் பெற்றோர்களுக்கு உபதேசம், அதாவது உபகாரம் செய்யும்படி நாம் மனிதனுக்கு உபதேசித்தோம். அவன் தாய் அவளை சிரமத்திற்கு மேல் சிரமத்திலே இருந்து அவள் கர்ப்பம் தரித்தாள், கர்ப்பத்தை சுமந்தாள். அவளுடைய கர்ப்ப காலமும் தாய்ப்பால் கொடுக்கிற காலமும் சேர்ந்து 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கர்ப்பம் தரித்திருக்கிற காலமும் தாய்ப்பால் கொடுத்து முடிக்கிற காலம் மொத்தம் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நமக்கு ஒரு இடத்திலே 2 ஆண்டுகள் பால்குடி மறக்கடிக்கிற காலம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு இடத்துல கர்ப்பம் தரித்திருக்கிற காலமும் பால்குடி காலமும் சேர்த்து 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ 10 மாசம் வயதுல சுமந்திருக்காங்க அப்படின்னா 20 மாசம் பால் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துடும். குர்ஆனுடைய கருத்திலே முரண்பாடு இருக்குது. 2 ஆண்டு தாய்ப்பால் கொடுக்கிற காலம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்ற போது பார்த்தால் 20 மாதம் 24 மாதம் சொல்லியிருக்கணும். கர்ப்பம் தெரிச்சிருக்கிற காலம் 10 மாதம் என்றால் அப்போ 34 மாதம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும்.
நமக்கு சந்தேகம் வரலாம். அது கர்ப்ப காலம் என்பது 10 மாதம் அல்ல. அதாவது குழந்தை கர்ப்பத்திலே அது மனித வடிவில் உருவான பின்னால் 6 மாதம். அந்த 4 மாத கணக்கில் இல்லை. மனித வடிவில் உருவான பின்னால் 6 மாதமும், பால் குடி பருவம் என்பது 24 மாதம். ஆக மொத்தம் 30 மாதம். அந்த ஆரம்பத்தில் இருக்கிற 4 மாத கரு இருக்கிறதே, அதை குறித்து இங்கே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வலகத் கலகல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். மனிதனை நாம் களிமண்ணின் சத்தில் இருந்து படைத்தோம். சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபதன் ஃபீ கராரின் மகீன். பிறகு நாம் அவனை விந்து துளியாக ஆக்கி பாதுகாப்பான ஒரு இடத்திலே நாம் அதை வைத்தோம். சும்ம கலகல் நுத்ஃபத அலகத்தன். பிறகு நாம் அந்த விந்து துளியை ஒட்டுகிற ஒரு சதைப்பு, அதாவது கரு திசுவாகவே நாம் மாற்றினோம். விந்து துளியை கரு திசுவாக மாற்றினோம். அந்த கருத்திசுவை ஒரு சதைப்பிண்டமாக நாம் ஆக்கினோம். அந்த சதைப்பிண்டத்தை எலும்பாக நாம் மாற்றினோம். பிறகு அந்த எலும்புக்கு பிறகு அந்த எலும்பை சுற்றி நாம் அதாவது தசைகளை எலும்பை சுற்றி நாம் அந்த சதையை உருவாக்கினோம். எலும்பை சுற்றி சதைகளை உருவாக்கினோம். பிறகு நாம் ஒரு படைப்பாக, வேறொரு படைப்பாக அதை மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு கட்டமும், அதாவது விந்து துளி கர்ப்பப்பையில போய் சேர்றது, அது கரு திசுவாக மாறுவது, பிறகு சதைப்பிண்டமாக மாறுவது, பிறகு எலும்பாக மாறுவது, அந்த எலும்பிலே சதைகளை சேர்த்துவது, இது எல்லாம் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு 40 நாட்கள் ஆகும். 120 நாள் ஆனவர் தான் கரு வளர்ச்சி அடைந்து, அதற்கு பிறகு நாம் வேறொரு படைப்பாக நாம் அதை மாற்றினோம் என்று எல்லாம் சொல்றோம். இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க என்றால், அதாவது மனிதன் கர்ப்பம் தெரிந்திருப்பதற்கும் விலங்குகள் கர்ப்பம் தெரிந்திருப்பது எல்லாமே அந்த 4 மாசம் வரையிலும் ஒரே மாதிரி தான். இது மனிதனுடைய கரு, இது விலங்குடைய கரு என்று யாராலும் சொல்ல முடியாது. எல்லா கரு ஒரே மாதிரி தான் இருக்கும். பிறகு நாம் அந்த 120 நாளைக்கு பிறகுதான் வேறொரு படைப்பாக நாம் மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப மனித படைப்பு என்றால் அதைக்குரிய மனித படைப்பாக, வேறு விலங்குடைய படைப்பாக, அதாவது விலங்காக அல்லாஹ் பிறகு அந்த 120 நாளைக்கு பிறகுதான் மாற்றுகிறார். அதனால இங்க நாம் என்ன தெரிகிறோம் என்றால், அந்த 120 நாள், அந்த 4 மாதங்கள் இருக்கிறது, அதை கழித்து விட்டு அல்லாஹ் அது மனித படைப்பாக உருவானதிலிருந்து 6 மாத காலம் கர்ப்பத்தில் இருக்கிறது. அந்த 6 மாதமும் பிறகு 24 மாதங்கள், அதாவது 2 வருடங்கள் பால் குடிப்பதும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, தாய்ப்பால் கொடுக்காமல் குட்டிப்பாலை குழந்தைகளுக்கு கொடுப்பதால், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் குட்டிப்பால் கொடுப்பதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. இன்றைக்கு ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லுகிற நோய் எதிர்ப்பு சக்தி பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இருப்பதில்லை. சீக்கிரமாக விரைவிலே நோய் தொற்றிக் கொள்கிறது. நோய் தொற்றுக்கு பலரும் ஆளாகி விடுகிறார்கள். இதற்கான காரணம் தாய்ப்பாலை சரியாக அவர்கள் அருந்தாத காரணத்தினால்தான், கொடுக்காத காரணத்தினால்தான். தாய் அதே போல சரியாக தாய்ப்பால் கொடுக்கலன்னு சொன்னா தாய்மார்கள் மார்பக புற்றுநோய்க்கு அவர்கள் ஆளாகுவார்கள். இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனாலே இன்றைக்கு பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு முன்னால் இதையெல்லாம் பரிசோதனை செய்கிறார்கள். அவர்களுக்கு வாய் புற்று இருக்கிறதா, மார்பக புற்று இருக்கிறதா என்று பரிசோதனை செய்தவர்கள்தான் அடுத்த வேறு ட்ரீட்மெண்ட்களை துவங்குறாங்க. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மார்பக புற்று இருக்கிறது. அவர்கள் கர்ப்பம் தெரிந்து குழந்தை பெற்றெடுத்த காலத்தில் சரியாக தாய்ப்பால் கொடுக்காதனால்தான் இந்த விளைவுக்கு அவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். இங்கிலாந்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் 12 வருடமாக 9 ஐரோப்பிய நாடுகளில்
3,80,000 பெண்களை பரிசோதனை செய்ததில் தாய்ப்பால் கொடுத்தால் புற்றுநோய் தடுக்கப்படுகிறது, புற்றுநோயில் இறப்பது 10% குறைகிறது என்று ஆய்வு முடிவாக சொல்கிறார்கள். அதே போல மாரடைப்பால் ஏற்படும் மரணம் 17% தாய்ப்பால் கொடுத்ததன் மூலமாக குறைவாக இருக்கிறது என்று ஆய்வு முடிவு சொல்கிறது. அமெரிக்காவை சார்ந்த டாக்டர் அலன் பீட்டர் என்பவர் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட பல குழந்தைகளை ஆய்வு செய்தார். 2 ஆண்டுகள் தாய்ப்பால் அருந்திய குழந்தைகள் புட்டிப்பால் அருந்திய குழந்தைகளை விட 60% நோய் நிவாரணம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆய்வு முடிவில் தெரிகிறது. தாய்ப்பாலினுடைய மகத்துவம் சம்பந்தமாக பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கிறது. தாய்ப்பால் சுத்தமானது, எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். அந்த தாய்ப்பால் என்பது அருந்துவதற்கு தகுதி போல இருக்கும். சுவாச மண்டல நோய்கள், வயிற்றுப்போக்கு ஏற்படாமல் தாய்ப்பால் பாதுகாக்கிறது. தாய் சேய் பாதுகாப்பை குழந்தையின் தாய் சேய் பாதுகாப்பையும் அதே போல குழந்தையினுடைய மன வளர்ச்சிக்கும் இந்த தாய்ப்பால் வழிவகுக்கிறது. மூளை வளர்ச்சி மற்றும் சிறந்த கண் பார்வைக்கு இந்த தாய்ப்பால் சிறந்த மருந்தாக இருக்கிறது. தாய்ப்பால் என்பது அந்த குழந்தை தாயின் அரவணைப்பிலேயே தாய்ப்பால் கொடுக்கிற போது இருக்கிறதுனால் உடல் குளிர்ந்து போவதை தடுக்கிறது. விலங்கின் பாலில் புரதச்சத்து அதிகம், அதனால் உருவாகும் கழிவுகளை குழந்தைகள் உட்கொண்டால் வெளியேற்றுவது சிரமம். தாய்ப்பால் என்பது புரதச்சத்து அவ்வளவு அதிகம் இல்லை, அதனால் அது குழந்தைகள் கழிவை வெளியேற்றுவது சிரமமில்லாமல் வந்துவிடும். அதே போல தாய்ப்பால் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதாக இருக்கிறது. தாய்ப்பால் என்பது நோய் தொற்று மற்றும் ஒவ்வாமை அலர்ஜி எடுத்து பாதுகாக்கிறது தாய்ப்பால். அதே போல மஞ்சள் காமாலையுடைய தீவிரத்திலிருந்து தாய்ப்பால் பாதுகாக்கிறது. அதே போல குடல்கள் முதிர்ச்சி அடைய தாய்ப்பால் உதவி செய்கிறது. இப்படி தாய்ப்பாலுடைய மகத்துவம் பல்வேறு விஷயங்களை உட்கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹ் அதனால்தான் அந்த தாய்மார்கள் குழந்தைகளுக்கு 2 ஆண்டு காலம் முழுமையாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே சில நாள் பால் அருந்திவிட்டு அதற்கு பிறகு செவிலித்தாய்களிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாய்ப்பால் அருந்தினார்கள். 2 ஆண்டு காலம் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முழுமையாக பால் கொடுத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாறை நாம் ஹலீமாவுடைய வரலாறை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.